Hi friends, welcome back to my channel. இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் வந்து 12th மேத்ஸ்ல எக்ஸாம்பிள் 5.10 ஸோ அது வந்து ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் கண்டுபிடிக்கணும். 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. 3 பாயிண்ட்ஸ் கொடுத்து அதை வச்சு ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் கண்டுபிடிக்கணும். இதே மாதிரி நான் ஒரு வீடியோ எக்ஸசைஸ் சமையோட இதே மாடலுக்கு எக்ஸசைஸ் சம்ஸை நான் போட்டிருப்பேன். அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் அந்த எக்ஸசைஸ் நம்பர் ப்ளஸ் அந்த ப்ராப்ளம் நம்பர் 12th மேக்ஸ்னா 12th மேக்ஸ் 11th மேக்ஸ்னா 11th மேக்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் வீடியோ கமெண்ட்டில் கொடுத்தீங்கன்னா நான் வீடியோ உங்களுக்கு நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் 5.10ல் 10th சம் பண்ண போகிறோம். ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் த்ரூ த பாயிண்ட் 1,1 2, -1 3, 2. அப்போ நம்ம ப்ரீவியஸாக எக்ஸசைஸ் பார்த்து வந்து எல்லாமே ஒரு வேல்யூ 0 வரணும் கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். இது வந்து கொஞ்சம் வந்து பாயிண்ட்ஸ் இருக்கிறதுனால ஈக்குவேஷன் ஆஃப் தி கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணுவோம். நம்ம லீனியர் சால்விங் மெத்தடில் இதை பண்ண மாதிரி இருக்கும். சர்க்கிள் என்னது x² + y² + 2gx + 2fy + c = 0. அங்கே எடுத்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், ஸ்டார்னு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க 1,1 எக்ஸோட வேல்யூ 1 ஒயோட வேல்யூ 1. ஸோ 1² + 1² + 2g × 1 + 2f × 1 + c = 0. ஓகேவா? ஸோ என்ன ஆகும், 2g + 2f + c இங்கே +2 வரும், அந்த பக்கம் எடுத்து போனீங்கன்னா -2 ஆகும். இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். கிளியரா? ஸோ அட் 2, -1 அதெல்லாம் கவனிச்சுக்கோ. 2² + 1² + xோட வேல்யூ 2ன்றதால 2g × 2 + 2f × 1 + c = 0. So இதனாகும் 4 + 1 + 4g + 2f + c = 0. So 4g + 2f + c = -5. இங்க இருக்க ப்ளஸ் அந்த பக்கம் போனா -5 ஆக மாறிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா third one at 3, 2. So 3² + 2² + 2g × 3 + 2f × 2 + c = 0. So இது 9 + 4 + 6g + 4f + c = 0. அப்ப என்ன ஆகும், 6g + 4f + c = -13. ஓகேவா? மூணு ஈக்குவேஷன் கிடைச்சிச்சா? ஸோ இங்கே வந்து நம்ம அங்கே வந்து நமக்கு எந்த ப்ராப்ளம் பண்ணி போனால் நம்ம GFன்றது இதெல்லாம் ஒன்று தான் நமக்கு கேன்சல் பண்ணிட்டோம். இதில் இது ரெண்டுமே இருக்குது. ஸோ என்ன பண்ணுவோம், ஈக்குவேஷன் 1 and 2 நான் என்ன பண்ண போகிறேன், சால்வ் பண்ண போகிறேன். ஸோ கவனிங்க, 2g + 2f + c = -2. செகண்ட் ஒன் வந்து 4g + 2f + c = -5. ஓகேவா? ஸோ கவனிங்க, இதில் வந்து என்ன பண்ண போறேன்னா இதை சால்வ் பண்ண போகிறேன். ஸோ இங்கே வந்து நம்ம கவனிங்க, ஜஸ்ட் மிஸ்டேக் பண்ணிட்டேன், இங்கே மைனஸ் பண்ணிட்டு, ஸோ இங்கே மைனஸ் ஆகிடும், இதுவும் மைனஸ் இதுவும் மைனஸ். ஸோ இது என்ன ஆகுதுன்றதுல உங்களுக்கு கேன்சல் ஆகிடும். மைனஸ் இது கேன்சல் ஆகிடுச்சுன்னா 6g + 2c = -7. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன்னா g and f இருக்கா. ஸோ அதே மாதிரி இங்கே ரெண்டு கேன்சல் பண்ண போகிறேன். ஈக்குவேஷன் 2 இது வந்து ஈக்குவேஷன் 4 மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ ஈக்குவேஷன் 2 வந்து என்ன பண்ணுறேன்னா ஈக்குவேஷன் 2 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா நமக்கு இங்கே 4f இருக்குது, இங்கே -2f இருக்குது. ஸோ 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 8g - 4f + 2c = -10. ஸோ தேர்ட் ஈக்குவேஷன் அப்படியே எழுதுனீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா 6g + 4f + c = -13. கேன்சல் ஆச்சுன்னா இது வந்து 14g + 3c = -23. இது வந்து ஃபிஃப்த் ஈக்குவேஷன். இப்போ இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ண போறோம், சால்வ் பண்ண போறோம். அது ரெண்டுல இருந்து நம்ம c கட் பண்ணிட்டு g வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ என்ன பண்ண போறோம்னா இங்கே 2 இருக்கு, இங்கே 3 இருக்கு, ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 4 × 3 ஈக்குவேஷன் 4 × 3 ஈக்குவேஷன் 5 × 2. ஓகேவா? ஈக்குவேஷன் 4 × 3 பண்ணீங்கன்னா 18g
plus 6c equal to minus 21. இதை 2 ஆல் பண்ணிங்க 28g plus 6c equal to minus 2 ஆல் பண்ணினா 46. So sign change பண்ணிக்கலாம். So இது நாம minus 10g வரும் equal to இது minus 25 கரெக்ட்டா? So plus 25 வரும். அப்ப g ஓட வேல்யூ என்ன வரும்? 25 by minus 10. So g ஓட வேல்யூ வந்து minus 5 by the 2 இது 5. So g ஓட வேல்யூ வந்து minus 5 by 2. So g ஓட வேல்யூ வந்து minus 5 by 2. இத வந்து இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ல ஏதோ ஒரு ஈக்குவேஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். ஓகேவா? So substitute g equal to minus 5 by 2 in 4. ஓகேவா? என்ன ஆகும்? 6 into minus 5 by 2 plus 2c equal to minus 7. ஓகேவா? So இது cancel பண்ணினா 3 ஆயிடும் minus 15 plus 2c equal to minus 7. So 2c equal to minus 7 plus 15. என்ன ஆகும்? minus 7 plus 15 னா 8 வரும். அப்ப c ஓட வேல்யூ வந்து உங்களுக்கு 4 வரும். So 8 2c equal to 8. So c equal to 4. நம்ம ரெண்டு வேரியபிள் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம g கண்டுபிடிச்சா c கண்டுபிடிச்சாச்சு. ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லயோ இல்ல செகண்ட் ஈக்குவேஷன்லயோ என்ன பண்ணலாம்? சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். ஓகேவா? First equation என்னது? Substitute g equal to minus 5 by 2 and c equal to 4 in 1. So equation என்ன வரும்? 2g plus 2f plus c equal to minus 2 வரும். கரெக்ட்டா? So 2g na 2 into minus 5 by 2 plus 2f plus 4 equal to minus 2. கரெக்ட்டா? So minus 5 plus 4 என்ன வரும்? minus 1 ஆயிடுமா? minus 1 plus 2f equal to minus 2. So f ஓட வேல்யூ வந்து உங்களுக்கு என்ன வரும்னா so 2f equal to minus 2 plus 1. So 2f equal to minus 1, f is equal to minus 1 by 2. இது எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா? f g value, f value, c value எல்லாமே. So equation star becomes x square plus y square, g ஓட வேல்யூ என்ன முடிச்சோம்? minus 5 by 2 கரெக்ட்டா? plus 2 into minus 5 by 2x plus 2 into f ஓட வேல்யூ வந்து minus 1 by 2y plus c ஓட வேல்யூ 4 கரெக்ட்டா? இத சால்வ் பண்ணீங்கனா x square plus y square 2 இங்க கேன்சல் ஆகி இங்கேயும் 2 கேன்சல் ஆகி so minus 5x minus y plus 4 equal to 0. இதுதான் equation of the circle. கிளியரா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ரெண்டுத்துல ஏதாவது ஒரு சம் கண்டிப்பா வரும். இது இம்பார்ட்டன்ட் சம்மும் கூட. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.